என் பெயர் கீர்த்தனா. எனக்கு திருமணம் முடிந்து 1 மாதம் தான் ஆகிறது. என் கணவர் அதற்குள் வெளிநாடு செல்ல தயாராகிவிட்டார். எவ்வளவு தடுத்தும் என்னால் என் கண்ணீரை அடக்க முடியவில்லை. என் கனவு இன்னும் எதுவுமே நிறைவேறவில்லை. என் கணவரின் துணையையும் நான் சரியாக உணரவில்லை. எனக்கு 25 வயதாகிறது. நான் சிறு வயதிலிருந்தே திருமணம் செய்ய விரும்ப தொடங்கிவிட்டேன். ஏனென்றால் நான் இளம் வயதிலேயே கவர்ச்சியான வீடியோக்களை பார்க்க பழகியிருந்தேன். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பெண்கள் கேலியாக ஒருவருக்கு ஒருவர் இது போன்ற வீடியோக்களை காட்டுவார்கள். ஆனால் இது போன்ற வீடியோக்களை பார்த்த பிறகு என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் என் திருமண ஆசை அதிகரித்தது. நான் அவ்வளவு அழகு ஒன்றும் இல்லை. அதனால் யாரும் என்னை பெண் பார்க்க வந்தாலும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இதனால் என் இதயம் உடைந்து போகும். என் இதயத்தில் திருமண ஆசை எவ்வளவு அதிகரித்ததோ அவ்வளவு தாமதமாக என் திருமணம் நடந்தது. சரி, நீண்ட நாட்களாகவே வரன் தேடிய பிறகு ஒரு சம்பந்தம் கிடைத்தது. நான் உடனே சம்மதம் தெரிவித்தேன். மாப்பிள்ளை வீட்டிற்கு திருமணம் செய்வதில் அவசரம் இருந்தது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. அதனால் 1 மாதத்திற்குள் என் திருமணத்தை நடத்தி முடித்தனர். எனக்கு தான் திருமணம் செய்வதில் அவசரம் இருந்தது. ஆனால் மாப்பிள்ளைக்கு ஏன் அவசரம் இருந்தது என்பது எனக்கு தெரியாது. என் கணவரை அடைந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் இந்த மகிழ்ச்சி தற்காலிகமாகவே இருந்தது. திருமணமான சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று விட்டார். எனக்கு தெரிந்தது என் கணவர் வெளிநாட்டில் IT ஊழியராக பணிபுரிகிறார். அதனால் அவருக்கு அதிக விடுமுறைகள் கிடைக்கவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு அவர் மீண்டும் வெளிநாடு செல்வார் என்று தெரிந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனே அழத் தொடங்கிவிட்டேன். இது என்ன பேச்சு? நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்க வேண்டுமா? ஏனென்றால் எதற்காக திருமணம் செய்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு என் கணவர், என்னுடன் பிறந்தவர்கள் இன்னும் சிறியவர்கள். என் தம்பி படிப்பு முடிந்து சொந்த தொழில் தொடங்கும் வரை நான் தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். வீட்டிற்கு நிறைய செலவுகள் உள்ளன. அவற்றை நான் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இங்கே இருந்தால் நான் தேவையில்லாமல் என் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றி திரிந்து பணத்தை செலவு செய்வேன். அதனால் தான் என் மேலதிகாரியிடம் கேட்டு 2 வருடங்களுக்கு முன்பே வெளிநாட்டிற்கு சென்று விட்டேன். அங்கு சென்ற பிறகுதான் என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று கூறினார். அதனால் குடும்பம் சரியாகவும் நடக்கிறது. அதனால் தான் நான் வெளிநாட்டிற்கு சென்றேன் என்றார். நான் வெளிநாட்டில் இவ்வளவு சம்பாதிக்கிறேன். அதனால் வீட்டில் ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். நீங்கள் அப்படி என்றால் என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்ட அவர், அது அவ்வளவு எளிதல்ல. அங்கே எனக்கு சொந்த வீடு இல்லை. வாடகை மிகவும் அதிகம். நாங்கள் 10 பேர் ஒரு அறையில் தங்கியிருக்கின்றோம். அப்படிதான் நாங்கள் சமாளிக்கின்றோம் என்றார். பிறகு அவர் என்னிடம், நான் 1 வருடம் கழித்துதான் என் விடுமுறைக்கு வருவேன். அதுவும் 1 மாதத்திற்கு மட்டுமே என்றார். இதை கேட்டு என் மனம் நொந்து போனது. என் திருமணத்தின் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. முதலில் என் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. நான் கண்ட கனவுகள் போல எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் நான் பொறுத்து கொண்டேன். மேலும் என் கணவர் மிகவும் சீரியஸான நபர். அவர் ஒருபோதும் என்னை வெளிப்படையாக புகழ்ந்ததில்லை. தன் கவலைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டதில்லை. இதையும் நான் பொறுத்து கொண்டேன். ஆனால் என் கணவருடன் வருடத்தில் 30 நாட்கள் மட்டுமே இருக்க முடியும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் கணவர் தனது குடும்பத்திற்காக திருமணம் செய்து கொண்டார். இதனால் அவர்கள் வீட்டு வேலைகளை என்னால் செய்ய முடியும். நான் அழுதும் கோபப்பட்டும் கூட என் கணவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர் வெளிநாடு சென்று விட்டார். நான் மீண்டும் தனியாகவே இருந்து விட்டேன். இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. கணவருடன் இருந்த நாட்கள் நினைவுக்கு வர தொடங்கின. நான் நாள் முழுவதையும் கடந்து விடுவேன். ஆனால் எந்த தொடர்பும் இருக்காது. இரவில் 5-10 நிமிடங்கள் மட்டுமே வீடியோ கால் செய்வார். அதிலும் அவர் தன் குடும்பத்தினரை பற்றி தான் விசாரிப்பார். நான் அவரிடம் நிறைய காதல் நிறைந்த விஷயங்களை பேச விரும்பினேன். ஆனால் அவர் என்னிடம் அப்படி எதுவும் பேசவில்லை. என் மாமியார் என்னிடம் தேவையற்ற விஷயங்களை பற்றி பேச மாட்டார். இல்லை என்றால் நாள் முழுவதும் நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் என் கொழுந்தன் என்னுடன் பேசிக்கொண்டே இருப்பான். என் மாமியார் பெரும்பாலும் இரவில் சீக்கிரம் தூங்கிவிடுவார். பிறகு நானும் என் கொழுந்தனும் வீட்டில் தனியாக இருக்கும். பெரும்பாலும் இரவுகளில் ஒன்றாகவே சாப்பிடுவோம். என் கொழுந்தன் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தார். இரவு முழுவதும் அவன் என்றும் தன் கல்லூரி கதைகளை சொல்வான். ஆனால் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. பிறகு என்னால் இரவில் மொபைலில் ஆங்கில படங்களை பார்க்க தொடங்கினேன். அதை பார்த்து கொண்டே நான் தூங்கி விடுவேன். காலையில் எழுந்தபோது நான் இரவில் பார்த்த திரைப்படங்களின் காட்சிகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. பிறகு நான் சமையலறையில் சில வேலைகளை செய்துவிட்டு மதிய உணவையும் தயார் செய்தேன். வேலை செய்யும் போதே அதே காட்சிகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. நான் சமையலறையில் இருந்து உட்கார்ந்து கொண்டேன். அதே காட்சி மீண்டும் பார்க்க என் மனம் விரும்பியது. நான் எதற்கும் பயப்படாமல் அதே காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் பின்னால் யாரோ நிற்பது போல் எனக்கு தோன்றியது.
நான் திரும்பி பார்த்தபொழுது என் கொழுந்தன் பின்னால் நின்று கொண்டிருந்தான். நான் பார்த்து கொண்டிருந்த வீடியோவையும் அவன் பார்த்து விட்டான். அவனை பார்த்ததும் நான் பயந்து விட்டேன். அவனும் நேராக நின்று, அண்ணி சாப்பாடு தயாராகி விட்டதா என்றான். ஆம் என்றேன். நான் உடனே மொபைலை அணைத்து விட்டேன். ஆனால் அதன் பிறகு என் கொழுந்தனின் நடத்தை என்னிடம் மாறுபட்டது போல் உணர்ந்தேன். முன்பு அவன் என் அறைக்கு வருவதில்லை. ஆனால் இப்போது தினமும் என் அறைக்கு வர ஆரம்பித்தான். ஒரு நாள், இன்று மாலை டீயை உங்கள் அறையிலேயே குடிக்கலாம். இப்பொழுது குளிர் அதிகமாகிவிட்டது. ஹாலில் குளிராக இருக்கிறது என்று சொன்னான். குளிர்காலத்திலும் என் மாமியார் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருப்பார். சாப்பாட்டை அங்கேயே சாப்பிடுவார். நான் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு என் அறைக்கு வந்தபோது என் கொழுந்தன் என் மொபைலை சரிபார்ப்பதை பார்த்தேன். அவன் என் மொபைலில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தான். நான் எந்த வகையான வீடியோக்களை பார்த்தேன் என்பதை அவன் பார்த்து விட்டான். இவனது இந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை. என் மொபைலை சரிபார்க்க அவனுக்கு என்ன உரிமை இருந்தது? நான் டீ கப்பை படுக்கையில் வைத்துவிட்டு என் மொபைலை எடுத்து ஒரு ஓரமாக வைத்தேன். டீ கொடுக்கும் போது என் கொழுந்தன், அண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு நான் பயந்து விட்டேன். நான் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அவன் அதாவது அதிரடி திரைப்படம் அல்லது காதல் திரைப்படமா என்றான். நான் சற்று கவனக்குறைவாக இருந்தேன். ஏனென்றால் அவன் அந்த மொபைலில் அந்த மோசமான காட்சிகளை பார்த்திருப்பான். நான் எந்த பதிலும் சொல்லாததால் அவனாகவே எனக்கு காதல் திரைப்படங்கள் பிடிக்கும் என்று சொன்னான். நான் அவனை பார்த்தபோது அவன் எனக்கு ஆங்கில திரைப்படங்கள் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேட்டான். அவனது இந்த கேள்விக்கு நான் அவனை முறைத்து பார்த்தேன். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அண்ணி, நீங்கள் என்னை உங்கள் நண்பராக நினைக்கலாம். கொழுந்தன் மற்றும் அன்னிக்கு இடையே இவ்வளவு நட்பு இருப்பது இயல்புதான். மேலும் நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்தவராக இருக்கிறீர்கள். அண்ணன் உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை. இந்த இளமை பருவத்தில் உங்களை தனியாக வைத்து வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் என்றான். அவனது பேச்சை கேட்டு என் முகம் சிவந்து போனது. நான் எனக்கு தலைவலி இருக்கிறது. நீ உன் டீயை குடித்துவிட்டு உன் அறைக்கு சென்று விடு என்று நான் கூறினேன். நான் காதல் உணர்வுள்ள பெண்ணாக இருந்தபோது நான் என் கணவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். என்னிடம் இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு என் கொழுந்தனுக்கு என்ன உரிமை இருந்தது? நான் மிகவும் கண்டிப்பான குரலில் என் கொழுந்தனை அங்கிருந்து செல்லுமாறு சொன்னேன். அவன் உடனே தன் கப்பை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான். என் கொழுந்தன் தயக்கமின்றி என்னிடம் தன் விருப்பங்களை சொல்லி வந்தான். அடுத்த நாள் காலை நான் காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் கொழுந்தன் அண்ணி அண்ணி என்று கூப்பிட்டு கொண்டே தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அப்பொழுது நான் பாதி பொத்தான்களை போட்ட பிறகுதான் கவனித்தேன், என் சட்டையில் இந்த பத்தான் உடைந்திருக்கிறது என்று. தயவு செய்து இதை சீக்கிரம் தைத்து விடுங்கள், எனக்கு நேரம் ஆகிவிட்டது என்று கூறினான். நான் தயக்கத்துடன் உள்ளே சென்றேன். என்ன? என் கொழுந்தன் ஊசியும் நூலையும் என்னிடம் கொடுத்தான். நான் அவனது வார்த்தைகளுக்கு காது கொடுக்காமல் நான் பொத்தனை தப்பிக்க ஆரம்பித்தேன். நான் என்ன வேலையில் மும்மரமாக இருந்தேன். ஆனால் அவன் என்னை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை எனக்கு ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்தியது. என் முகத்தில் முன் விழுந்த முடியை அவன் தன் கைகளால் எடுத்து என் காதின் பின்னால் வைத்த போது நான் ஒரு கணம் சுவாசிக்க மறுத்து விட்டேன். நான் அதிர்ச்சி அடைந்து பின்வாங்கினேன். அவன் என்னிடம், ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் முடி உங்கள் கண்களை மறைத்தது. அதை நான் பில்லான் தள்ளி விட்டேன் என்றான். நான் விரைவாக பொத்தானை தைத்து விட்டு அறையில் இருந்து வெளியே வந்தேன். அவன் என்னிடம் நெருங்க முயற்சிக்கிறான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் இப்போது என் கொழுந்தனிடம் இருந்து விலகி இருக்க ஆரம்பித்தேன். ஒரு முறை இரவு நேரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ ஒருவரின் பார்வை என் முகத்தில் விழுவது போல எனக்கு தோன்றியது. ஆழ்ந்த உறக்கத்திலும் என் கண்கள் விழித்துக் கொண்டன. என் அறையின் இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. நான் தூங்கிக் கொண்டிருந்த என் அறையை சுற்றி பார்த்தேன். எனக்கு ஏன் இந்த சங்கடம் ஏற்பட்டது? பிறகு என் பார்வை அறையின் ஜன்னல் மீது விழுந்தது. அந்த ஜன்னல் எப்போதும் மூடப்பட்டிருக்கும், ஆனால் அது திறந்திருந்தது. நான் அந்த ஜன்னலை திறப்பதே இல்லை என்பதால் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். நான் ஜன்னலை மூட எழுந்து சென்றபோது யாரோ என் கொழுந்தனின் அறைக்குள் ஓடுவது போல் எனக்கு தோன்றியது. எனக்கு சிறிது பயம் ஏற்பட்டது. நிச்சயமாக அது என் கொழுந்தனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நான் அவனை பார்க்கவில்லை. நான் என் அறையில் இருந்து வெளியேறி என் மாமியாரின் அறைக்கு சென்று அவர்களுடன் படுத்துக்கொண்டேன். ஆனால் அவர் தூக்கத்தில் மிகவும் சத்தமாக குரட்டை விடுவதால் என்னால் அங்கு தூங்க முடியவில்லை. அதனால் நான் கட்டாயமாக என் அறைக்கே திரும்ப வேண்டியிருந்தது. காலையின் உணவின் போது என் கொழுந்தன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனை என்னிடம், அண்ணி, உங்களுக்கு அண்ணனை மிகவும் நினைவு இருக்கும் என்றான். நான், ஆம், எனக்கு அவரின் நினைவு இருக்கிறது என்று கூறினேன். அப்படியானால் நீங்கள் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படிப்பீர்கள். அண்ணனின் நினைவில் உங்களிடம் எப்படி தூக்கம் வரும் என்றான். என் கொழுந்தனின் பேச்சுக்கள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நான், நீ அதிகமாக பேசுகிறாய். இன்று முதல் என்னிடம் இது போன்ற விஷயங்களை பேசாதே என்று கூறினேன். என் பேச்சை கேட்டு என் கொழுந்தன் அங்கு இருந்து சென்று விட்டான்.
அடுத்த நாள் இரவு மீண்டும் என் அறையின் ஜன்னல் திறந்திருந்தது. ஆனால் இந்த முறை ஜன்னலில் யார் இருந்தார்கள் என்பதை நான் பார்த்துவிட்டேன். அது என் கொழுந்தன். ஜன்னலை திறந்து நான் தூங்குவதை பார்த்து கொண்டே இருந்தான். இதை பார்த்து எனக்கு கோபம் வந்தது. எவ்வளவு அநாகரிகமானவனாக நடந்து கொள்கிறாய்! அடுத்த நாள் நான் அவனிடம், அவன் அறை ஜன்னலில் என்ன பார்க்க வருகிறாய் என்று நேரடியாக கேட்டேன். என் கேள்விக்கு அவன் சிரித்து கொண்டே, நீங்கள் தூங்கும் போது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றான். இதை கேட்டு எனக்கு அவன் மீது மிகவும் கோபம் வந்தது. நான் இனிமேல் இப்படி செய்தால் நான் அம்மாவிடம் புகார் செய்வேன் என்று என் பேச்சை கேட்டு அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவன் அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் இரவில் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ என் அருகில் படுத்துக் கொள்வது போல எனக்கு தோன்றியது. என் கண்கள் விழித்ததும் என் கொழுந்தன் இவ்வளவு அருகில் இருப்பதைக் கண்டு நான் மிகவும் பயந்து விட்டேன். என் அறையில் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு, நீங்கள் உங்கள் அறை கதவை திறந்து வைத்துக் கொண்டு தூங்கும்போது இப்படித்தான் நடக்கும். மேலும் உங்கள் கணவரும் இங்கு இல்லை என்று சொன்னால் நான் அவருடைய குறையை நிறைவேற்றலாம் என்று நினைத்தேன் என்றான். அவனுடைய இந்த வெளிப்படையான பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் படுக்கையில் இருந்து எழுந்துவதற்குள் அந்த வெட்கமற்றவன் என்னை தன் பிடியில் பிடித்து விட்டான். அவன் உடனே என் வாயில் தன் கையை வைத்து கதவை திறந்து வைத்திருந்தால் யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். நீங்கள் இந்த கதவை எனக்காக தானே திறந்து வைத்தீர்கள். இப்போது ஏன் இவ்வளவு நல்லவர் போல் நடிக்கிறீர்கள் என்றான். நான் ஒருபோதும் அப்படி நினைத்ததில்லை. எனக்கு ஒருபோதும் எந்த ஆபத்தும் இருப்பதாக தோன்றவில்லை. நான் என் கொழுந்தனை ஒரு தம்பியாக தான் நினைத்தேன். ஆனால் கொழுந்தன் நெருப்பு போன்றவன் என்று சொல்வது உண்மைதான். அவனிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். அவன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான். நான் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் அவனுக்கு எந்த இரக்கமும் வரவில்லை. அவன் தன் வேலையை முடித்துவிட்டு, மீண்டும் எப்போதாவது விருப்பம் வந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றான். நீ எனக்கு பெரிய பாவம் செய்திருக்கின்றாய். கடவுள் உன்னை அழித்து விடுவார் என்றேன். அதற்குள் அவன், நீங்கள் பார்க்கும் திரைப்படங்களும் வீடியோக்களும் என்ன, நான் செய்தால் என்ன தவறு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அடுத்த நாள் நான் யாரிடமும் சொல்லாமல் என் தாய் வீட்டிற்கு சென்று விட்டேன். நான் இந்த விஷயத்தை என் கணவனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சொல்லவில்லை. இதை நான் வேறு யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு நாள் என் தோழி என்னை பார்க்க வந்தாள். அப்போது நான் அவளிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன். அவள் என்னிடம், நீ ஆரம்பத்திலிருந்தே உன் கொழுந்தனுடன் இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க கூடாது. ஆரம்பத்திலேயே அவனை வராமல் வைத்திருக்க வேண்டும். இப்போது உன் மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் உன் பேச்சை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றாள். இதை கேட்டு நான் அழ ஆரம்பித்தேன். என் பேச்சை கேட்டு யாரும் தயாராக இல்லை. என் தோழி, நீ படித்தவள். உன் கணவரிடம் உன்னை வெளிநாட்டிற்கே அழைத்து செல்லுமாறு சொல். நீ அங்கே ஏதாவது வேலை இருந்தால் அங்கேயே வேலை செய். உன் கணவரிடம், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூறினாள். நானும் என் கணவரிடம், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னையும் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நான் கேட்டேன். நானும் அங்கே வேலை செய்து வீட்டிற்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அவர் மௌனமாக இருந்தார். அதற்கு நான், இல்லை என்றால் நான் என் அம்மா வீட்டிலேயே இருந்து கொள்கிறேன் என்று கூறினேன். என் கணவர் என் பேச்சை கேட்டு என்னையும் வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றார். நான் அங்குள்ள ஒரு சிறிய கம்பெனியில் வேலை செய்தேன். நானும் என் கணவரும் சம்பாதிப்பதில் நாங்கள் இருவரும் எங்களுக்கென்று ஒரு தனி அறையை வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கியிருந்தோம். அதன் பிறகு நான் என் மாமியார் வீட்டிற்கு வரவில்லை. வெளிநாட்டிலேயே வேலை செய்து கொண்டு நானும் வீட்டிற்கு பணம் அனுப்ப ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் வெளிநாட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். ஆனாலும் என் கணவரிடம் என் மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும். அவர் தம்பி என்னிடம் தவறாக நடந்து கொண்டதை சொல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்தது. ஒரு நாள் என் தோழி என்னிடம் தொலைபேசியில் அழைத்து கொண்டு, நடந்தது நடந்து விட்டது, இனிமேல் அதை பற்றி பேசி புரோஜனம் இல்லை, உன் வாழ்க்கையை நீ பார் என்று கூறினார். நானும் அவள் சொன்னதை நினைத்து பார்த்துவிட்டு என் கணவருடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தேன். என் பெயர் ஆகாஷ். நான் சென்னையில் உள்ள உயர்தர தனியார் கல்லூரியில் பாதுகாப்பு காவலராக வேலை செய்து வந்தேன். கல்லூரியில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக படித்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளாக இருந்தனர். அவர்களுக்கு பாவம், புண்ணியம், மரியாதை போன்றவற்றுடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. ஆண்களும் பெண்களும் இடையிலான நட்பை அவர்கள் சாதாரணமாக கருதினர். மேலும் எல்லா வரம்புகளையும் மீறிச் சென்று நானும் அங்கே 18-19 வயதுள்ள மிகவும் அழகான இளம் பெண்களை பார்க்கும்போது அவர்களை பிடித்து என் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. என் பாதுகாப்பு காவலர் அளிக்கு அருகில் ஒரு சிறிய அறை இருந்தது. அது பெரும்பாலும் பூட்டியே இருக்கும். ஏனென்றால் அங்கு பாதுகாப்பு காவலர்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே வைத்திருந்தனர். இன்று நான் மட்டும் பணியில் இருந்தேன். ஏனென்றால் என்னுடன் இந்த பாதுகாப்பு காவலர் விடுப்பில் இருந்தார்.
நான் கல்லூரி முடித்ததும் ஒவ்வொரு வகுப்பறையையும் சரி பார்த்து வகுப்பு அறைகளை பூட்டிவிட்டு செக்யூரிட்டி கேமரா இருக்கும் இடத்திற்கு சென்றேன். ஏனென்றால் என் ஹெல்மெட் அங்கு இருந்தது. நான் கதவை திறக்க நின்றபோது உள்ளே இருந்து கதவு பூட்டப்பட்டிருந்தது. கதவை உள்ளே இருந்து யார் பூட்ட முடியும் என்று நான் ஆச்சரியப்பட்டு நான் கதவுடன் காது வைத்து கேட்டபோது உள்ளே இருந்த விசித்திரமான ஒலிகள் வந்தன. அந்த ஒலிகள் எப்படிப்பட்டவை என்பதை ஒரு திருமணமான ஒரு வேலை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உள்ளே இருந்து ஒரு விஷயம் மற்றும் ஒரு பெண்ணின் குரல். அந்த மேலும் அந்த குரல்கள் என் உடலை சேர்க்க வைத்தனர். கதவுகளை திறந்தபோது மாணவர்கள் ஆகிய 2 இளம் பயணம் பின்னும் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக இருந்தனர். நான் உள்ளே இருந்த காட்சியை கண்டதற்கு என் கண்கள் அப்படியே இது போன்ற காட்சிகளை நான் பெரும்பாலும் படங்களில் பார்த்திருக்கிறேன். இன்று முதல் முறையாக என் கண்களால் பார்க்கிறேன். என் உள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. எதிரே ஒரு பயணம், ஒரு பெண்ணும் முற்றிலும் எதிர்பாராத நிலையில் ஒருவருக்கொரு அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை இப்படி பார்த்ததும் அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டது போல அப்படியே அதிர்ந்து போனார்கள். பொம்மை போல இருந்தாள். நான் இவ்வளவு அருகில் இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை முதன்முறையாக பார்த்தேன். ஆனால் சில கணங்களுக்கு நான் என் மூச்சை பிடித்துக் கொண்டு அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் நான் அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களின் புகாரி மேலிடத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் நான் வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தேன். அவளை பார்த்ததும் என் இதயத்தில் ஒரு விசித்திர உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. ஒரு 45 வயது திருமணமான மனிதனுக்கு பொருந்தாத ஒரு ஆசை பிறக்க ஆரம்பித்தது. அந்த பெண் முதலில் பயந்த நிலையில் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் திடீரென்று தன் பிள்ளை எடுத்து குறைவாக தன்னை மூடிக்கொண்டாள். அதற்கு முன்பே நான் அவர்களை நன்றாக பார்த்திருந்தேன். அந்த பயணம் அவரது அதே வயது அல்லது வகுப்பு தோழனை போல தெரிந்தான். சில நிமிடங்களில் நான் இருவரையும் கண்களுடன் பார்த்தேன். பின்னர் திடீரென்று கடுமையான குரலில், இது ஒரு கல்லூரி, ஒரு புனிதமான இடம். இது நீங்கள் இருவரும் இருக்கும் ஒரு கிளப்பல்ல என்று நீங்கள் இருவரும் மோசமான செயல்களை செய்து வேடிக்கை பார்க்கிறீர்கள். நான் பையனை கோபமாக பார்த்து கொண்டேன். உனக்கு வெட்கமாக இல்லையா? உன் வயதை, பருவம், செயல்களை இந்த வயதில் இந்த செயல்கள் உனக்கு சரியா இருக்குமா? நான் இப்போது உங்கள் இருவரையும் பற்றி முதல்வர் சாருக்கு புகார் செய்ய போகிறேன். நான் என் மொபைல் போனை எடுத்ததும் அந்த பையன் என் கால்களில் விழுந்தாள். அவள், எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம். ஒருவரை ஒருவர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. எங்கள் திருமணம் செய்யப்பட்டு விட்டது என்றான். நான் இந்த மாதிரி நாடகங்கள் என் முன் போடாதே. உனக்கு இவளுடன் நிச்சயதார்த்தமாகிவிட்டால் உன் வருங்கால மனைவியுடன் இது போன்ற தவறான செயல்களை செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் இந்த அளவு வெட்கமற்ற செயல்களை கண்ட அமைதியாக இருக்க முடியாது. என் கண்கள் இன்னும் அந்த பெண்ணின் மீது நிலைத்திருந்தன. ஆனால் நான் அந்த பையனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவன், நீங்கள் எங்கள் தவறுகளை மூடி மறைக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். எங்கள் தேர்வுகள் நெருங்கிவிட்டன. நீங்கள் கேட்கும் எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் என் அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர் என்றான். அவன் பணத்தை பற்றி பேசியதும் நான் அவனை அலட்சியமாக பார்த்து கேட்டேன். நான் உனக்கு லஞ்சம் வாங்குபவனாக தெரிகிறேனோ? அந்த பையன், அப்படியானால் உங்களுக்கு எங்களிடமிருந்து என்ன வேண்டும் என்றான். நான் அந்த பெண்ணிடம் இருந்து என் கண்களை எடுக்க முடியவில்லை. அவளை பார்த்ததும் என் உள்ளே ஒரு விசித்திரமான ஆசை பிறந்தேன். அதை பெறுவதற்காக நான் எந்த எல்லைக்கும் சில தயாராக இருந்தேன். இவர்களை எப்படி பயமுறுத்த வேண்டும் என்று என் மனதில் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தேன். திடீரென்று என் மொபைலில் அவர்கள் இருவரும் புகைப்படத்தையும் எடுத்தேன். இந்த புகைப்படத்தை முதல்வர் சாருக்கு அனுப்ப போகிறேன் என்று அந்த பெண் நான் இப்படி செய்வதை பார்த்ததும் உடனடியாக என் கால்களில் விழுந்தாள். அவளுடைய எதிர்பாராத நிலையை பார்த்ததும் என்னுள்ளே ஏதோ நடக்க ஆரம்பித்தது. இப்போது இந்த வலுவான உணர்வை அடக்கவே முடியவில்லை. முழு கல்லூரியில் முற்றிலும் காலியாக இருந்து எங்களை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. அதனால் அவர்கள் பயமுறுத்துவது எனக்கு கடினமான காரியமாக இருக்கவில்லை. நான் ஒருபடி பின்வாங்கி இந்த சிக்கலுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது. நான் என் வாயை என்றென்றும் மூடிக்கொள்ள வேண்டும். உங்கள் இருவரின் வாழ்க்கையும் அழிந்து போவதில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் இருவரும் நம்பிக்கை நிறைந்த கண்களுடன் என்னை பார்த்து, நீங்கள் என்ன நிபந்தனை வைத்தாலும் அதை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் முதல்வரிடம் எங்கள் புகாரை சொல்லாதீர்கள் என்றனர். நான், நீ இந்த பெண்ணுடன் என்ன செய்து கொண்டிருந்தாய்? பிறையை நானும் செய்ய விரும்புகிறேன். அதனால் நீ அறையை விட்டு வெளியே செல் என்றேன். என் பேச்சை கேட்டதும் பயிரை முகம் கோபத்தால் சிவந்து விட்டது. அவன் கோபத்துடன்,
கிழவா, உனக்கு வெட்கமாக இல்லையா? உன் வயதை பார், உன் செயல்களை பார் என்றால் நான் வெட்கத்தை பற்றி நீ என்னிடம் பேசாதே. ஏனென்றால் உன் வெட்கத்தை நான் என் கண்களால் பார்த்தேன். இவளுடன் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தால் என்னிடம் செய்ய என்ன தவறு இருக்கிறது என்றேன். என் பேச்சை கேட்டதும் பையன் உடனடியாக அந்த பெண்ணின் முன் ஒரு கேடயம் போல நின்றான். அவன் உனக்கு வெட்கமாக இருக்க வேண்டும். நீ ஒரு திருமணமான ஆண், உன் வீட்டில் மனைவி குழந்தைகள் இருப்பார்கள். உனக்கு இப்படி ஒரு ஆசை ஏற்படும் போது கொஞ்சமும் தோன்றவில்லையா என்றான். அந்த பையன் என்னை மிரட்டிக் கொண்டிருந்தான். எனக்கு வெட்கத்தை கொண்டு வர கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன், இவள் என் வருங்கால மனைவி, என் மரியாதை, இவளை நீ தொடமாட்டேன் என்றான். நான், சரி, அப்படியானால் உன் மரியாதை நாளை கல்லூரி முழுவதும் ஏலம் போகும், அதற்காக காத்திரு என்று நான் அதை சொல்லிக் கொண்டே என் மொபைலை வேகமாக கையில் எடுத்து நான் ஒரே ஒரு கிளிக் செய்தால் இந்த புகைப்படம் முதல்வர் சார்ஜம் சென்றுவிடும். என் உள்ளே இவ்வளவு மிருகத்தனமும் கொடூரமும் எங்கிருந்து வந்தன என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் என் மூளை என் இதயத்திற்கு ஆதரவாக இல்லை. என் மனசாட்சி ஏற்கனவே உறங்கிவிட்டது. நான் இப்போது அறையை விட்டு வெளியே போ, நான் என் கட்டுப்பாட்டை இழக்கமும் என்றேன். ஆனால் அந்த பையன் நகர்வே இல்லை. அவன் என்னை பார்த்து இந்த கிழவனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிப்பது போல தெரிந்தது. ஆனால் நான் அவனை விட பல மடங்கு பலசாலி. நான் அவ்வளவு எளிதில் அவனிடம் சிக்க மாட்டேன். அவன் மீண்டும் என்னுடன் சண்டையிடுவதற்கு முன் நான் அவனை கழுத்தை பிடித்து அறையை விட்டு வெளியே தள்ளிவிட்டு உள்ளே இருந்து தாழ்பாலை கூட்டினேன். இப்போது நானும் அதை பெரும் போட்டு வரையிலிருந்து நான் மெதுவாக அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அவள் பயந்து சூரோடு ஒட்டி கொண்டுள்ளார்கள். நீங்கள் என் தந்தையை போன்றவர், நான் உங்கள் மகள் போன்றவள். நீங்கள் கல்லூரியின் பாதுகாவலர். ஒரு பாதுகாவலனின் கடமை எங்கள் கடமைகளை, உயிரையும் மரியாதையையும் பாதுகாப்பது. நீங்கள் எங்கள் மரியாதை இழந்துவிட ஆரம்பித்தால் நான் எனக்கு நீதி கதைகள் சொல்லாதே. உன் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் நன்றாக இல்லை. என் நேரத்தை உன் நேரத்தையும் வீணாக்காதே என்று அவள் கைகளை கூப்பி என் முன் நின்று, உங்கள் வீட்டிலும் ஒரு மகள் இருப்பாள். என் அளவுக்கு பெரியவளாக இருக்க மாட்டார், ஆனால் இருப்பாள் அல்லவா? அவளுக்காகவாவது என்னை மன்னித்து விடுங்கள். என் வாழ்க்கை வீணாகிவிடும், என் எதிர்காலம் அழிந்துவிடும் என்றால் நான் குற்றம் என்பது குற்றம்தான். யாருடன் செய்தாலும் அதன் தீவிரம் குறையாது. உன்னை போன்ற ஒரு பெண் இது போன்ற விஷயங்களை பேசுவது நன்றாக இல்லை என்றேன். நான் முழுவதுமாக ஒரு மிருகமாக மாறிவிட்டேன். பையன் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருந்தான். கோபத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவன் ஒரு பலவீனமான பையன். 18-19 வயதுதான் இருக்கும். அதனால் நான் அவர்களின் பலவீனத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்டேன். இந்த நேரத்தில் எனக்கு என் வீட்டில் ஒரு கர்ப்பிணி மனைவி இருக்கிறாள் மற்றும் ஒரு சிறிய 10 வயது மகள் இருக்கிறாள் என்பது சுத்தமாக நினைவில் இல்லை. இந்த குற்றம் அருளை பாதிக்கும் என்று. ஆனால் ஒரு மனிதன் குற்றம் செய்ய முடிவு செய்தால் அனைத்து எண்ணங்களும் மனதில் இருந்து மறைந்துவிடும். எனக்கும் அதுதான் நடந்தது. நான் எல்லா எல்லைகளையும் மறந்துவிட்டேன். நான் ஒரு 45 வயது வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஆண். என் உடம்பு உடற்பயிற்சி செய்வதால் இன்னும் இளமையாக இருந்தது. எப்படி இருந்தாலும் என் மனைவி கர்ப்பமாக இருந்தால் நான் நீண்ட காலமாக இந்த ஆசைக்காக இயங்கிக் கொண்டிருந்தேன். அதனால் இவ்வளவு அழகான இளம் பெண்ணை என் முன் கண்டதும் உண்மை மற்றும் மனித நேயத்தின் மீதான என் கண்கள் அப்பாட்டமாக விலகின. என் மூளையின் மிருகத்தனத்தின் சாத்தான் முழுமையாக அதிகம் செலுத்தியது. கர்ப்பிணி பெண்ணின் கணவனுக்கும் 10 வயது மகளின் தந்தைக்கும் ஒருபோதும் பொருந்தாத அனைத்தையும் நான் செய்தேன். தற்காலிகமாக இந்த விளைவுகளை பற்றி நான் சிந்திக்க வேண்டியதில்லை. இவ்வளவு காலத்திற்கு பிறகு என் உடல் அடைந்த இந்த இன்பத்தை நான் உணர வேண்டும். நான் கதவை திறந்தபோது அந்த பையன் காயமடைந்த சிங்கம் போல என்னை பார்த்து அவன் கண்கள் சிவந்தது. நான் நிதானமாக ஒரு பெருமூச்சு விட்டேன். அவன் பார்வைகள் என்னை பாதிக்காது போல. அவன் ஒரு சிறிய பையன். நான் அவனை மிகவும் அச்சுறுத்தலாம். நான் அவன் அருகில் சென்று, இன்று கல்லூரியில் நடந்ததை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உள்ளே உன் காதலியும் உனக்காக காத்திருக்கிறாள். எங்கிருந்து அழைத்து செல். அவள் மிகவும் சோர்வாக இருக்கிறாள். அதனால் இன்று உனக்கு எந்த மகிழ்ச்சியையும் தர முடியாது என்று கூறி ஒரு கொடூரமான புன்னகையுடன் சிரித்தேன். அவன் என் சட்டையை பிடித்ததையே. அவர்கள் இருவரின் புகைப்படங்களும் இன்னும் என் மொபைலில் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அவன் ஏதாவது செய்ய முயற்சித்தால் நான் மீண்டும் அவனை மிரட்டுவேன். அடுத்த நாள் காலை எனக்கு நரகமான வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்தது. ஏனென்றால் நான் கல்லூரிக்கு சென்றவுடன் அங்குள்ள காட்சியை பார்த்து என் முடிகள் சிந்தித்து விட்டன. ஏனென்றால் நேற்று நான் வீடு திரும்பி வரும்போது அந்த பையனும் பெண்ணும் உள்ளேதான் இருந்தார்கள். ஆனால் இன்று எல்லா இடங்களிலும் குழப்பமான நிலை நிறுவியது. ஒருவேளை அவர்கள் பிடிபட்டிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் வெளியே போலீஸ் சைரன் கேட்டவுடன் என் மனதில் ஆபத்து மணி அடித்தது.
நான் கல்லூரிக்குள் சென்றவுடன் எல்லா இடங்களிலும் துக்கம் சூழ்ந்திருந்தது. ஏனென்றால் அந்த பெண் மொட்டை மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டால் அந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தரையில் அவளுடைய உடல் உருவம் வரையப்பட்டிருந்தது. என் மூளை முற்றிலுமாக குழப்பமடைந்திருந்தது. என் குற்றத்தின் தீவிரத்தை நான் முதன்முறையாக உணர்ந்தேன். ஆனால் இப்போது நிலைமை கைமீறிவிட்டு கல்லூரி முதல்வர் என்னை அழைத்த போது நான் மிகுந்த பயத்துடன் உள்ளே நுழைந்தேன். என் முகம் எதிரி போயிருந்தது. என் குற்றத்தை பற்றி அவர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்று பயணி, கல்லூரி முதல்வர், நீ இங்கிருந்து சென்றபோது அந்த பெண் கல்லூரியில் இருந்தாளா என்று கேட்டார். நான் கல்லூரியை நன்றாக ஆய்வு செய்தேன் சார். எல்லாவற்றையும் சரிபார்த்துவிட்டு தான் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அந்த பெண் எங்கும் இல்லை. ஒருவேளை அவள் எங்காவது ஒளிந்து இருந்தால் நான் வெளியேறுவதற்காக காத்திருந்தாள் என்று கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டு கல்லூரி முதல்வர் மிகவும் யோசித்தார். நான் அவரது அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தேன். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் எனக்கு தெரியும் என்ற அவசியம் வெளிவந்துவிடும். நான் வேறு எதையும் செய்வதற்கு முன் நான் வீட்டிற்கு சென்று விட்டேன். வீட்டிற்கு சென்ற பிறகு நான் பார்த்த காட்சி என் வேதனையையும் துன்பத்தையும் பல மடங்கு அதிகரித்தது. என் மனைவி அலறிக் கொண்டிருந்தாள். அவள், நான் நம் குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு வந்தேன். பள்ளியில் இருந்து அழைத்துச் செல்ல சென்றபோது பாதுகாவலர் ஒரு பையன் அவளை அங்கிருந்து முன்பே அழைத்துச் சென்று விட்டான் என்று சொன்னார். அந்த பையன் தன் உறவினர் என்றும் அவன் என்று அவளை அழைத்துச் செல்ல வருவான் என்றும் அவன் கூறினான். என் தலையில் ஒரு குண்டு விழுந்தது போல் இருந்தது. அந்த பையனின் அச்சுறுத்தல் எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது. அது திடீரென்று ஒரு பயங்கரமான யதார்த்தமாக என் முன் வந்து நின்றது. நான் உடனே தரையில் விழுந்து என் தலையை பிடித்துக் கொண்டேன். என் வேதனையையும் அமைதியின்மையும் தாங்க முடியாததாக இருந்தது. என் மனைவி, போய் என் மகளை அழைத்து வா, இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்ல ஆரம்பித்தால் அவள் என் முன் கைகூப்பி அழுதாள். நான் தேம்பி தேம்பி அழுதேன். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். இந்த தவறுக்கு என் மகள் தண்டிக்கப்படுவாள் என்று எனக்கு தெரியாது என்று நான் பைத்தியக்காரனை போல பேசிக் கொண்டிருந்தேன். நான் என் மனைவியிடம் இந்த உண்மையை ஒருபோதும் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு ஆணும் வேறு ஒரு பெண்ணுடன் செய்த குற்றத்தை தவறுதலாகவும் தன் மனைவியிடம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் நான் எந்த உணர்ச்சி பூர்வமான தருணத்தில் இருந்தேன் என்று தெரியவில்லை. என் இதயம் வெடித்துவிட்ட நிலையில் இருந்தது. இந்த நேரத்தில் நான் என் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவிட்டால் என் துக்கம் உள்ளுக்குள்ளேயே என்னை கொன்றிருக்கும். என் மனைவி இதையெல்லாம் கேட்டபோது அவள் சில வினாடிகள் அதிர்ச்சி அடைந்த கண்களுடன் என்னை பார்த்தாள். பிறகு அவள் என் சட்டையை பிடித்து, வெப்பம் கெட்டவனை, உனக்குள் ஒரு மிருகமும் ஆகிறதா என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை. உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ 10 வயது மகளின் தந்தை. உன் மனைவி மீண்டும் தாயாக போகிறார். நீ சற்றும் சிந்திக்கவில்லையா? ஒரு பெண்ணின் மரியாதை அளித்து விட்டாயே. என் மகளுக்காக ஏதாவது நடந்தால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை போலீஸ் ஒப்படைப்பேன். உன்னை தூக்கிலிடுவேன். அந்த பையன் யார்? அவன் எங்கிருந்து வருகிறான் என்று என்னிடம் சொல். நான் அவன் வீட்டிற்கு செல்வேன். அவன் காலில் விழுவேன். ஒரு குற்றவாளியின் குற்றத்திற்கு என் அப்பாவி குழந்தையை தண்டிக்க வேண்டாம் என்று கெஞ்சுவேன் என்று கூறினாள். நான் அந்த பையனை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் கல்லூரி விசாரித்து வருகிறேன். நான் உடனடியாக எழுந்து வெளியே ஓட ஆரம்பித்தேன். ஆனால் நான் வெளியேறுவதற்கு முன்பு என் தொலைபேசி ஒலித்தது. நான் அப்படியே நின்று போய் விரைவாக அழைப்பை ஏற்று என் மனைவி என் அருகில் வந்து நின்றாள். என் முகத்தில் பறக்கும் பயத்தை பார்த்தால் நான் ஒரு பனிக்கட்டி போல் தொலைபேசியை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் காதுகளில் சூடான கண்ணாடி ஊற்றப்படுவது போல் தொலைபேசியில் அதே பையன் பேசிக் கொண்டிருந்தான். நான் உன்னை உயிருடன் கொன்று விடுவேன் என்று சொன்னேன். உன் 10 வயது அப்பாவி குழந்தை என் வசம் இருக்கிறாள் என்று அவன் கூறினான். அவள் என்னை பயந்த கண்களால் பார்க்கிறாள். என் காதல், என் ஆசை, என் காதலை உன்னை பார்த்தது போல் நீ மனிதநேயத்தின் எல்லையை தாண்டி ஒரு சாத்தான். ஆனா போது எலும்புகளை பார்த்ததும் முற்றிலும் பைத்தியக்காரன் ஆகும் ஒரு நாய் போல ஆகிவிட்டாய். உன்னுடைய தண்டனை வரப்போகிறது என்று நினைத்துக்கொள் என்று நீ அவளை மட்டும் கொல்லவில்லை, என்னையும் கொன்றுவிட்டார். நீ சில கணங்களுக்கு மட்டுமே அவளுடன் மிருகத்தனமாக நடந்து கொண்டாயே. நான் தினமும் உன் மகளுடன் இதை செய்வேன். அவர்களை பதிவு செய்து உனக்கு அனுப்புவேன். நான் அவனிடம் ஏதாவது சொல்லுவோம். மன்னிப்பு கேட்கவோ முன்பு அவன் தொலைபேசியை துண்டித்து விட்டான். நான் அப்படியே கீழே விழுந்தேன். என்னை தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒருவேளை நான் மனநல மருத்துவமனையில் இருந்து தப்பி வந்த நோயாளி என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் ஒருவேளை என் நிலைமை பைத்தியக்காரன்களை விட மோசமாக இருந்தது. நான் எல்லா இடங்களிலும் புகார் அளித்தேன். ஆனால் என் மகளை பற்றிய அல்லது அந்த பையனை பற்றியோ எந்த துப்பும் கிடைக்கவில்லை. நான் அந்த பையனின் வீட்டிற்கு சென்றேன். அவன் ஒரு பணக்காரனின் மகன். ஆனால் அங்கிருந்து நான் வெளியே தள்ளப்பட்டேன். நான் வீட்டிற்கு சென்ற போது என் மனைவி அங்கு இல்லை. ஒருவேளை அவள் என்னை நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டாள் என்று நினைத்தேன்.
என் குற்றத்திற்காக நான் எவ்வளவு வருந்தினாலும் அது போதாது. ஆனால் நான் நேரத்தை மீண்டும் மாற்ற முடியாது. என் ஒரு தவறான அடியால் அனைவரின் வாழ்க்கையும் அழிந்து போயிருந்தது. என் சொந்த வாழ்க்கை ஒரு நரகத்தை விட குறைவாக இல்லை. இந்த நரகத்தில் நான் இப்போது தினமும் போராட வேண்டியிருந்தது. நான் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்தேன். என் துக்கங்களும் குற்றங்களும் என்னை காலத்தின் முன்பே வயதாகிவிட்டன. என் முகம் சுருக்கங்களால் சிறந்தது. என் தலைமுடி முற்றிலும் மென்மையாக இருந்தது. என் பயங்கரமான முகத்தை பார்த்தால் எவரும் முகத்தை மூடிக்கொள்வார்கள். நான் சிறையில் அடைக்கப்பட்ட 7 வருடங்கள் ஆகிவிட்டன. எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனை ஒன்றுமில்லை. இந்த தண்டனைக்கு முன் என் ஆன்மா உருகி கொண்டிருந்தது. என் மகளின் அலறல்கள் தினமும் கனவில் எனக்கு கேட்டன. நான் பைத்தியக்காரனைப் போல என் தலைமுடியை பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். உரத்த குரலில் மன்னிப்பு கேட்டேன். என் மகளும் இந்த தண்டனைக்கு கிடைக்கக்கூடாது என்று கடவுளிடம் மன்றாடினேன். ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும்? 7 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக என் மனைவி என்னை சந்திக்க வந்தால், இத்தனை காலத்திற்கு பிறகு அவளை பார்த்ததும் அவள் முன் கைகளை கோப்பினேன். என் குற்றத்திற்காக என் மகளுக்கும் தண்டனை கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னேன். நான் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவள் உன் மகள் தண்டனையில் இருந்து தப்பித்தாள் என்பது ஒரு பாக்கியம். இதை நான் உன்னிடம் முன்பே சொல்ல விரும்பினேன். ஆனால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நீ உன் அங்கிருக்கான தண்டனையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவரின் மக்களின் மரியாதையும் பறிக்கும் போது எப்படி உணர்வீர்கள் என்பதை நீ உணர வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று சொன்னால், என் மனைவியின் வார்த்தையை கேட்டு நான் முற்றிலும் மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன். அவள் உன் மகள் முற்றிலும் நன்றாக இருக்கிறாள். பத்திரமாக என்னிடம் என் வீட்டில் இருக்கிறாள். அந்த பையன் மிகவும் புத்திசாலி மற்றும் புழுக்கமானவன். உன்னை போன்ற ஒரு அரக்கன் இல்லை. நீ அவனுக்கு என்ன செய்தாய் என்பதை உனக்கு உணர்த்தவே அவன் விரும்பினால் நீ சிறைக்கு சென்ற பிறகு அவன் நம் குழந்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டான். நான் அவளுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்று அவன் சொன்னான் என்று சொன்னால், திடீரென்று என் தலையை மேஜையில் ஓங்கி அடித்தேன். என் மகளின் மரியாதையை அவள் காப்பாற்றினான் என்பதற்காக நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நான் இந்த சிறையில் என் குற்றத்திற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதை நான் மனப்பூர்வமாக ஏற்க தயாராக இருந்தேன். ஏனென்றால் நான் இந்த தண்டனைக்கு தகுதியானவன். இப்போது நான் தினமும் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். கடவுள் ஒவ்வொரு மகளையும் என்னை போன்ற மிருகத்தனமான பிசாசிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த ஜென்மத்திலேயே நமக்கு தண்டனை கிடைக்கும். எனவே ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் விலகிருங்கள். கடவுள் இவ்வளவு அழகான வாழ்க்கை அளித்திருக்கின்றார். அதன் மதிப்பை உணருங்கள்.